காக்காய்க்கு சாதம் வைக்கிறது வந்து 2ஆம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்க காக்காய்க்கு சாதம் வைக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னோர்கள் எல்லாருமே மோட்சம் அடைஞ்சிட்டாங்க. அவங்கெல்லாம் எந்த வாகனத்தில் இருக்கிறாங்கன்னா காக வாகனத்தில் தான் இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு எள்ளு, தயிர், நல்லெண்ணெய், சாதம். பூச நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்க 2ஆம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்க எள்ளு, தயிர், நல்லெண்ணெய், சாதம் கலந்து காகத்துக்கு சாதம் வச்சாங்கன்னா அவங்க வாழ்க்கை சாதகமாக இருக்குமா. அதுக்காகத்தான் காகத்துக்கு சாதம் வைங்கன்னு முன்னோர்கள் சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அந்த காலத்தில் எத்தனையோ சொத்து, வீடு, வாசல் எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு வயசான தாத்தா பாட்டி இறந்துருவாங்க. அது இறந்துட்டாங்கன்னா அவங்களோட ஆத்மா மோட்சம் அடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சொத்தெல்லாம் இவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இவங்க சாமி கும்பிட்டா தான் அவர் மோட்சத்துக்கு போவார். அப்படின்னா அப்போ எவ்வளோ பெரிய புண்ணியத்தை நீங்கள் செய்யணும்னு பாருங்கள். அந்த ஆன்மா நினைக்குமா, நான் எல்லாமே இங்கேருந்து கஷ்டப்பட்டு இந்த பூமாதேவியில் இவங்களுக்கு தேவையானதெல்லாம் பூர்த்தி பண்ணி வச்சுட்டு தான் நான் வந்து மோட்சத்துக்கு போயிருக்கேன். ஆனால் என்னை நினச்சி யாருமே கும்பிட மாட்டேங்கிறாங்கன்னு வருத்தப்படக்கூடிய ஒரே நட்சத்திரம் பூச நட்சத்திரம், கடகராசியில் பிறந்த 2ஆம் பாதத்தில் பிறந்துக்கிறோம். அப்போ இது நம்ம தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம முன்னோர்களை வழிபட்டு வந்தால் நம் பாரம்பரியம் நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அல்லவா. நம்மளோட வம்சாவளி நல்லாயிருக்கும். நம்ம அடுத்த தலைமுறைக்கு இந்த கர்மா போய் சேராது.